Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு விதமான பிரெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலுக்கு இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா கீழ ரெட் கலர் Subscribe பட்டன் இருக்கு. அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். செல்வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, தக்காளி 3, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை மல்லித்தழை சிறிதளவு, பிரெட் ஸ்லைஸ் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2 பொடி பொடியாக நறுக்குனது. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம மசாலா பிரெட் செய்கிறதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ரெசிபி மசாலா பிரெட் செய்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 4 துண்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்திருக்கிறேன். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பிரெட் ஸ்லைசஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இதுக்குள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கலர் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஷேட் வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு மசாலா பிரெட் செய்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டோம். அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கிறோம். 1 டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுருந்தோம். அதை இது கூட சேர்த்திடலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். 2 வெங்காயம் சாப் பண்ணியிருக்கோம். அதில் பாதி அளவு வந்துட்டு நம்ம மசாலா ப்ரெட்டுக்கு சேர்த்திக்கலாம். மீதியை வந்துட்டு நம்ம ப்ரெட் சாண்ட்விச் செய்ய போகிறோம், அதில் சேர்த்திக்க போகிறோம். அதுக்கப்புறமா கறிவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும், பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசமும் போகணும், வெங்காயமும் நல்லா ஃப்ரையாக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியும் அதே போல் தான். நம்ம 3 தக்காளி வந்து ஃபைன் சாப் பண்ணியிருக்கோம். அதில் பாதி அளவு வந்துட்டு நான் பிரெட் மசாலாவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1/2 டீஸ்பூன் போல் இதில் சேர்த்திடலாம்.
இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடிப்பிடிச்சிடாமையும் பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட சாஸ் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு டொமேட்டோ சில்லி சாஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் போல் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்திக்கோங்க. அது வந்துட்டு ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா பிரெட் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். அடி பிடிச்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸையும் இது கூட சேர்த்திடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டையும் இது கூட சேர்த்திடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெட்டை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா கூட. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ப்ரெட்டை வந்துட்டு மசாலாவில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு மசாலா ப்ரெட் வந்து தயாராகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. நம்ம வந்துட்டு வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாண்ட்விச் செய்கிறதுக்கு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதில் பாதி வந்துட்டு நம்ம மசாலா ப்ரெட்டுக்கு போட்டோம். மீதியை வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு வெங்காயம்னா இதுக்கு ஒரு வெங்காயம் போடுறோம். அதுக்கப்புறம் 1.5 தக்காளி, ஒரு வெங்காயத்துக்கு 1.5 தக்காளியை போல் நம்ம ரேஷியோ எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறோம். மிளகாய் வந்துட்டு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கறிவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு நம்ம எதுவுமே ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. அப்படியே பச்சையாகவே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் ஸ்லைசஸ்குள்ளே வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கேரட் இந்த மாதிரி ஏதாவது காய்கறி கூட சேர்த்திக்கலாம். பட் நம்ம வந்துட்டு டக்குன்னு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இது வந்துட்டு தயாராகிடுச்சு. அடுத்து ப்ரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு அது மேலே நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் இதில் வச்சுட்டு நம்ம ஸ்லைஸ் வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களோட ப்ரெட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது ஒரு பேன் ஹீட் பண்ணி நெய் சேர்த்திக்கோங்க. நெய் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ப்ரெட்டோட நல்லா ஒட்டி வரும். கை வச்சு கூட நல்லா அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்து மசாலா எல்லாமே ப்ரெட்டில் கலக்கும். இப்போ மேலேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா கீழே வந்து கருத்துடக்கூடாது, அப்புறம் டேஸ்ட்டே வந்து ஸ்பாயில் ஆகிடும்.
இப்போது நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். 1 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி வச்சுருங்க. நல்லா அமுத்தியும் விட்டுருங்க. அகைன் 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு 1 நிமிஷம் மறுபடியும் அல்லது 30 செகண்ட்ஸ் வச்சுருந்தீங்கனாலே குக் ஆகிடும். சாண்ட்விச் வந்துட்டு தயாராகிடும். இன்றைக்கி நம்ம செஞ்ச 2 ரெசிபியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்பவே டேஸ்டி. கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருங்க. ஒரே தடவை வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுங்க. 2 வெரைட்டியான டிஷ்ஷஸ் செஞ்ச மாதிரியும் இருக்கும், குழந்தைகளும் வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.